சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தாவேகாவின் செயல்வீரர்கள் கூட்டம் விஜய் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. மாமல்லபுரத்தில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க தாவேகா தலைவர் விஜய் வீட்டிலிருந்து புறப்பட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். வணக்கம் முனாஃப், விவரங்கள் என்ன? ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு பிறகு கட்சி நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் சென்னை அருகே மாமல்லபுரத்தில் நடைபெறக்கூடிய செயல் வீரர்கள் கூட்டம் இன்றைய தினம் நடைபெறுகிறது. அக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த சில நாட்களாக பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டது. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு மற்றும் தேர்தல் பிரச்சார குழு ஆலோசனைகள் நடத்தப்பட்டன. அந்த நேரத்தில் கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி ஈரோடில் நடந்த மக்கள் சந்திப்புக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பொது நிகழ்ச்சிகள் ஏதும் பங்கேற்கவில்லை. அதில் குறிப்பாக ஜனநாயக பட விவகாரம், சிபிஐ விசாரணை என்று தன்னை சுற்றியே விஷயங்களை விஜய் தொடர்ந்து மௌனம் காத்து வந்த நிலையில இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேச இருக்கிறார். சென்னை அருகே மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டமானது விஜய் தலைமையில் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தற்போது தனது நீலாங்கரை இல்லத்திலிருந்து பங்கேற்றிருக்கிறார். இந்த கூட்டத்தில் அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து விஜய் பேச இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நாளை முதல் சென்னையில் இன்று பிரச்சாரம் பயணத்தை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கட்சியின் நிர்வாக திட்டமிட்டிருக்கிறது. அதே போல தமிழகத்தில் 234 தொகுதிகளும் கட்சி நிர்வாகிகளுடன் பணிகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், ஒவ்வொரு இடத்திலும் செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்தி தேர்தல் பணிகளை குறித்து எவ்வாறு செயல்பட வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனைகள் இன்றைய தினம் வழங்கப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முனாஃப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.